நெற்றியில் மங்கள சின்னமே இறையருள் விபூதி மின்னுமே. ஸ்ரீ கந்தவிலாஸ் விபூதி குங்குமம் மற்றும் ஸ்பெஷல் பஞ்சாமிர்தம் ஸ்ரீ கந்தவிலாசின் சிவப்பு நிற லோகோவை கவனித்து வாங்குங்கள். நம்ம ஊரு கோயில்கள் பவர்ட் பை கந்தவிலாஸ். பெருமாளின் தரிசனம் பெற்றவர்கள் அவரை கண்ட இடத்திலேயே கோயில் எழுப்பி வழிபாடு செய்தனர். இறைவன் நாராயணன் மீது அளவற்ற பக்தியால் அவரின் திருவடியை அடைந்த ஆழ்வார்கள் 12. அவர்கள் பாடிய திவ்ய பிரபந்தம் எனும் பதிகங்களில் பாடியுள்ள திருத்தலங்களே திவ்ய தேசங்களாகும். சோழ நாட்டில் 40, நடுநாட்டில் 2, தொண்டை நாட்டில் 22, மலைநாட்டில் 13, பாண்டிய நாட்டில் 18, வடநாட்டில் 11 என மொத்தம் 106 திவ்ய தேசங்கள் உள்ளன. பார்க்கடல் மற்றும் பரமபதம் ஆகியவை சேர்த்து மொத்தம் 108 திவ்ய தேசங்கள். ஒவ்வொரு திவ்ய தேசங்களுக்கும் சென்று வழிபாடு செய்ய பல நாள் அவகாசம் தேவைப்படும். அருள் இருந்தும் பொருள் குறை உள்ளவர்கள் கோயில்களுக்கு செல்வதில் சிரமம் இருக்கலாம். இந்த குறையை தீர்க்க செங்கல்பட்டிலிருந்து திருப்போரூர் செல்லும் நெடுஞ்சாலையில் திருவடிசூலம் என்ற இடத்தில் 108 திவ்ய தேசங்களும் ஒரே கோயிலாக அமைந்துள்ளது. ஸ்ரீவாசுதேவ சரணாம்புஜபிருங்கராஜம் காமாதிதோஷகரணம் பரவிஷ்ணுரூபம் வைகானசார்ச்சிதபதம் பரமம் பவித்ரம் சாந்தம் சதாவிகணசம் முனிமாஸ்ரஜாமி. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நிதயே நிதயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம். இந்த கோயில் கண்காட்சி போல் இல்லாமல் தனித்தனி சன்னதிகளாக அமைக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் முதலாவது 108 திவ்ய தேச கோயில் என்ற பெருமையை பெற்றுள்ளது. தேவி குகயோகி மதுரை முத்துசுவாமிகள் சிந்தனையில் இந்த கோவில் உருவாக்கப்பட்டது. திவ்ய தேச கோயில்களுக்கு நேரடியாக சென்று புனித மண்ணையும் அத்தலங்களின் தீர்த்தங்களையும் கொண்டு வந்து மூலவரின் வடிவத்தை அச்சு அசலாக கருங்கல்லில் வடிவமைத்துள்ளனர். இத்தலத்தின் மண்ணை மூலவரின் பீடத்தில் வைத்து அந்த தலத்தின் தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து நிறுவப்பட்டது தனிச்சிறப்பை பெறுகிறது. இந்த கோயில் கட்ட அஸ்திரம் தோண்டிய போது திருமண் என்று அழைக்கப்படும் நாமக்கட்டிகளின் பாறைகள் இருந்ததாம். இந்த பகுதியின் புனிதத்தை இது வெளிப்படுத்துகிறது. கிழக்கு நோக்கிய நுழைவு வாயில் தசாவதார காட்சிகளுடன் கூடிய பிரம்மாண்ட சுதை சிற்பம் பக்தர்களை வரவேற்கிறது. 18 அடி உயர கருடாழ்வார், ஒரே கல்லிலான 21 அடி உயரம் கொண்ட ஹனுமன் ஆகியோர் பெருமாளை வணங்கியபடி காட்சி தருகின்றனர். ஒவ்வொரு சன்னதியிலும் தலத்தின் பெயர், இறைவனின் திருநாமங்களும் பொறிக்கப்பட்டுள்ளன. பல்வேறு கோயில்கள் பரிகார தலங்களாக உள்ளன. இந்த திவ்ய தேச கோயில் வழிபாட்டுக்கு மட்டுமே உள்ளது. இங்கே அம்பாள் திருப்பதி பெருமாள், இங்கே ஸ்ரீவாரு வெங்கடேஷ பெருமாள் இங்கே 11 அடியில் பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. அம்பாள் அருள்வாக்கில் என் அண்ணனோட ஆலயத்தை ஃபஸ்ட்டு உருவாக்கின பிறகு என்னுடைய ஆலயம் தன்னாலேயே உருவாகும் என்று அம்பாள் அருள்வாக்கு சொன்னதுனால இங்கே பெருமாள் ஆலயம் நிறுவப்பட்டு 11 அடியில் 7 மலைகளுக்கு நடுவில் பெருமாள் சூழ்ந்துள்ளார். இங்கே திருப்பதியில் எப்படி இருக்காரோ அதே மாதிரி இங்கேயும் திருவடி சூலத்தில் பெருமாள் சேவிக்கலாம். எல்லாரும் பக்கத்தில் இருந்து பார்க்குற பாக்கியம் இங்கே இந்த திருவடி சூலத்தில் நமக்கு எல்லாருக்கும் கிடைக்கும். இந்த ஒரு வாய்ப்பு எங்கேயுமே கிடைக்காது. உலகத்தில் முதல் முறையாக 108 திவ்ய தேசமும் திருவடி சூலத்தில் தான் அமைஞ்சிருக்குது. எல்லா பெருமாளையும் ஒரே இடத்துல பார்க்கலாம். எல்லாருக்கும் எல்லாம் வேண்டிய வரத்தை தரக்கூடிய பெருமாள். எல்லாரும் அவசியம் இந்த பெருமாளோட அனுகிரகத்தை பெறணும்னு கேட்டுக்கிறேன். அப்புறம் 106 திவ்ய தேசமும் இங்கே பூர்த்தியாயிருக்கு. 107, 108 இனிமேல் தான் அமைக்க போகிறாங்க. ஏன்னா அது விண்ணுலகத்தில் இருக்கிறதுனால ஒன்று வைகுண்டம் வரைபடமாக பண்ண போகிறாங்க. இன்னொரு பெருமாள் திருப்பார்கடல் திருவுருவத்தை 21,000 சால கிரமத்தினால
அமைப்பில் உருவாக்க போகிறாங்க. சால கிராமத்தினாலேயே பெருமாள் திருவுருவம் வரப்போகுது. அது இந்த திருப்பணி நடக்கிறதுனால எல்லாரும் சால கிராம திருப்பணியில் பங்கெடுத்துக்கணும்னு கேட்டுக்கிறேன். எல்லோரும் திருப்பதியில் என்னென்ன விசேஷங்கள் நடக்குதோ அத்தனை விசேஷங்களும் இங்கே திருப்பதி பெருமாள்கிட்ட இங்கே எல்லாமே நடந்துகிட்ருக்கு. கல்யாண உற்சவம் எல்லாமே பண்ணுறாங்க. எல்லா விசேஷங்களும் இங்கே திருவடி சொல்லத்தில் நடக்குது. சித்ரா பௌர்ணமி அன்று அழகர் ஆற்றில் இறங்கும் விழா, வைகாசியில் அனுஷ நட்சத்திரத்தன்று ஆலய ஆண்டு விழா, ஆவணியில் பவித்தோற்சவம், கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசியில் அன்னக்கொடி உற்சவம், ஐப்பசியில் தீபாவளி, கார்த்திகையில் தீப திருவிழா, மார்கழியில் வைகுண்ட ஏகாதசி, கூடாரவல்லி, ஹனுமன் ஜெயந்தி, தைப்பொங்கல், பங்குனியில் ராம நவமி ஆகியவை சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. திடீர்னு இப்படி இங்கே ஒரு பிரம்மாண்டமாக இருக்குன்னு நாங்கள் நினச்சே பார்க்கல. சரி, இவ்வளோ காட்டுக்குள்ளே இப்படி இருக்குன்னு நினைக்கல. ஆனால் வந்து பார்த்தோன்னே, சாமி பார்த்தோன்னே எங்களுக்கு ரொம்ப திருப்தி ஆயிடுச்சு. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நாங்கள் 7 மலையை போய் தாண்டி பார்த்துட்டு வர திருப்தி இந்த இடத்துக்கு வரக்குள்ளே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக கிடச்சிது. நாங்கள் இப்போ 5 வருஷமாக வந்துட்டுருக்கோம். இந்த இடத்துக்கு பேர் திருவடி சூலம்னு பேர். செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருவடி சூலம்னு இந்த திவ்ய க்ஷேத்திரம் அமைந்திருக்கு. இங்கு நமது ஆலயத்திலே திருவேங்கடம் முதன்மையாக அமைந்து 105 திவ்ய தேசங்கள், அந்த திருவேங்கடமுடையானை சுற்றி 105 திவ்ய தேசங்கள் அமையப்பட்டு எம்பெருமான் விசேஷமாக இங்கு காட்சியளிக்கிறார். தன்னை நாடிவிடும் பக்தர்களுக்கு திருப்பதியிலே எப்படி அனுக்கிரகம் செய்கிறாரோ அதுபோலவே இங்கும் எம்பெருமான் அனுக்கிரகம் செய்கிறார். இங்கு வரும் பக்தர்கள், எங்களால் திருமலைக்கு செல்ல முடியவில்லை, இது ஒரு அரிய வாய்ப்பு, எங்களுக்கு இங்கேயே நல்ல தரிசனம் கிடைக்கிறது, புரட்டாசி சனிக்கிழமை மற்ற விசேஷ காலங்களில் இங்கு நன்னா நாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு பக்தர்களும் சொல்கிறாங்க. செங்கல்பட்டுலேருந்து திருப்போரூர் போகிற ரோட்டில் 9 கிலோமீட்டரில் இந்த திருவடி சூலம்ங்கிற திவ்ய க்ஷேத்திரம் அமைஞ்சிருக்கு. எல்லோரும் வாங்கோ, இந்த பெருமாளை சேவிங்கோ. விசேஷ காலங்களில் நிறைய பக்தர்கள் நீங்களும் வரணும். எல்லோரும் வந்து இந்த பெருமாள் திருப்பதிக்கு போகிற பாக்கியத்தை இங்கே வந்து இந்த பெருமாளை சேவித்து அந்த திருப்பதியில் நீங்கள் எவ்வளவு சுகம் அடைவீலோ அந்த நிம்மதி இந்த பெருமாளை சேவிக்கிறது மூலமாக கிடைக்கிறது. ஸ்ரீயகாந்தாய கல்யாண நிதையே நிதயத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்களம்.